கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது அந்த சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாக இருக்கிறார். தேவரீர் என் துணையை என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என் தேவனே தாமதியாதேயும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. உண்மையான தேவ ஜனங்களை நிச்சயமாகவே கர்த்தரை தேடுகிற அனைவரும் நம்ம ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம சிறுமை எளிமையுமானவரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். நம்மளை உங்களை நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவரை தேடுகிற அனைவருமே அவருக்குள்ள நம்ம மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவங்க முழு இருதயத்தோடு தேடுகையில் அவரை கண்டுபிடிப்போம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்ம மேலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது அரசனுடைய அனுபவம் தான் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பக்தர்களின் அனுபவம் வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் துரத்த பெலிஸ்தர் பகைக்கு அன்பு மனைவி மீகா கைவிரித்து விட ஆரோக்கிய நண்பன் யோனத்தான் விலகிக் கொள்ளுகிறான். நன்மை பெற்று சிப்புரார் காட்டி கொடுக்கிறார்கள். பெற்றோர் உடன் பிறந்தோர் பெரும் பாரமாக இருந்த போதெல்லாம் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ரட்சிப்படைந்தான். அதனால தான் கர்த்தர் என் மீது நினைவாக இருக்கிறார் என்று அவரை மட்டுமல்ல, கர்த்தரின் பார்வையில் உள்ள உண்மையை விடுவிக்க ரட்சிக்க அவர் என்றைக்கும் நினைவில் வைத்துள்ளார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. மரண கட்டுகள் நம்மளை சுற்றி கொண்டிருந்தாலும் பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது என்று அவர் சொல்லுகிறார். எக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். அப்பொழுதெல்லாம் நான் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று அவர் கெஞ்சுகிற ஒரு வாழ்க்கை. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை, நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் மன இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். நம்மளுடைய தாழ்வுல, நம்மளுடைய எளிமையில் அவர் கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் என்று பார்க்கிறோம். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார் என்று தாவீது சொல்லுகிறார். நிச்சயமாகவே நீங்கள் பயப்படாதீங்க. தானியேலை பார்த்தீங்களா? தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போதே தேவதூதன் சொல்லுகிறார், நீ முதல் முழங்கால போடும்போதே நான் உன்னிடத்தில் வந்துட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவக்கி உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன் என்று தானியேல்கிட்ட சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை தேடுங்க. நிச்சயமாகவே அவர் உங்களை நிச்சயமாக நினைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இச்செய்தியை வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவ ஆவியானவர் உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார், உங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் இருதய பாரங்கள், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நினைத்திருக்கிறார். எளிமையானவன் சிறுமையானவன் என்று எண்ணுகிற உண்மையை நினைத்திருக்கிறார். தேசமெல்லாம் பஞ்சம், தேசத்தில் மழை இல்லை. சீதோனுக்கு அருகில் சாரிபாத் ஊரில் ஒரு ஏழை தாயும் மகனும் கண்ணீர் வடித்து கொண்டு சிதறி கிடக்கிற விறகுகளை அவர்கள் அப்படியே சிரிக்கிறார்கள். நிச்சயமாகவே அவர் சொல்லுகிறார், பஞ்சம் தீரும் மட்டுமா அந்த குடும்பத்தை எலிசாவை கொண்டு பாதுகாத்தார். ஏனென்று சொன்னால் சாரிபாத்தை கர்த்தர் நினைத்தார், உங்களையும் நினைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள். தேவ பிள்ளைகளே, உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து அப்படியே உன்னதத்தில் நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீர் கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. கட்டப்பட்டு இருக்கிற காரியங்களுக்கு விடுவீங்க. தாமதிக்கிற காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுங்க. தடைகளை உடைத்தெறிகிற தேவன் முன்னே நடந்து சரிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.